வணக்கம் நேயர்களே. நம்ம இப்போ வந்திருக்கிற கோயில் குன்றத்தூரில் இருக்கிற கந்தளீஸ்வரர் திருக்கோவில். இது குன்றத்தூரின் மலையடிவாரத்தில் தான் இந்த கோவில் உள்ளது. இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே பெருமாள் கோயிலும் உள்ளது, முருகப்பெருமாள் திருக்கோவில். வாங்க இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே போகலாம். இந்த கோயிலில் இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு, அதனால் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சூரனை வென்ற பிறகு முருகப்பெருமான் திருத்தணிக்கு செல்லும் வழியில் குன்றத்தூரில் சிறிது காலம் தங்கியிருந்திருக்கிறார். முருகப்பெருமானுக்கு குன்றத்தூரில் கோவில் உள்ளது. முருகப்பெருமானே ஸ்தாபித்த சிவலிங்கம் இத்திருக்கோவிலில் உள்ளது. முருகப்பெருமான் ஸ்தாபித்த லிங்கம் என்பதால் இக்கோவிலில் உள்ள சிவபெருமான் கந்தளீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலில் உள்ள தாயாரின் பெயர் நகைமுகை வள்ளி என்பதாகும். இந்த கோவிலில் விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் தனிச்சன்னதிகள் உள்ளன. 1241ஆம் ஆண்டு சீரி ராசராசன் என்ற அரசன் இங்கு திருப்பணி செய்ததாக கல்வெட்டில் உள்ளது. நாம் இப்போது காண்பது தட்சிணாமூர்த்தியை. நீங்கள் குன்றத்தூருக்கு வந்தால் இந்த கந்தளீஸ்வரர் கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள். மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் உள்ளது இத்திருக்கோவில். பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிழார் பிறந்த ஊர் குன்றத்தூர் ஆகும். 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சேக்கிழார் 2ஆம் குலோத்துங்க சோழனின் அரண்மனையில் முதல் அமைச்சராக இருந்தவர். குலோத்துங்க சோழன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர் பெரிய புராணம் என்னும் நூலை இயற்றினார். முதலில் அவர் வைணவ நெறியை பின்பற்றினார். பின்னர் சிவபெருமான் மீது மிகுந்த அன்பு கொண்டு சைவ நெறியை பின்பற்றினார் என்பது வரலாறு. சேக்கிழார் இந்த மலையடிவாரத்தில் சில நாட்கள் தங்கியிருந்து தினமும் சிவபெருமானை வந்து பூஜித்து இருக்கிறார். அதனால் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு நேரில் வந்து இத்திருக்கோவிலில் காட்சி தந்து அருளி இருக்கிறார். இது கண்ணப்பர் சிவபெருமானுக்கு தன் கண்ணையே கொடுப்பது போன்ற காட்சி இங்கு உள்ளது. அரச மரத்தினை நாம் இப்போது காண்கிறோம். மிகவும் பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் உள்ளது இத்திருக்கோவில். நவகிரகங்களுக்கும் இங்கு தனிச்சன்னதி உள்ளது. கந்துதல் என்றால் பற்றுதல் என்று அர்த்தம். சேக்கிழாருக்கு பிடித்திருந்த ஆணவத்தினை அளித்ததால் இங்கு சிவபெருமான் கந்தளீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். கோவிலில் விநாயகருக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் ரிஷபாரூடருக்கும் 63 நாயன்மார்களுக்கும் இங்கு சன்னதிகள் உள்ளன. இத்திருக்கோயில் காலையில் 6 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலையில் 5 மணி முதல் 8 மணி வரையிலும் இந்த திருக்கோயில் திறந்திருக்கும். நீங்கள் இத்திருக்கோயிலுக்கு வந்து சிவபெருமானின் அருளை பெறுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.